ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வெஜ் க்ரீன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டியாக பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. நான் வந்து ஒரு அழாக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் டேஸ்ட் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்ம ஆட் பண்ண இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு 2-3 பல் பூண்டு அண்ட் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி, இதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணி இதை லைட்டாக நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு அப்படியே ஆட் ஆன் பண்ணிகிட்டே வந்துட்டேன். அண்ட் இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஒரு விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியமே இல்லை. கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து குடமிளகாய் இது இருந்தாலும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் அப்படி இல்லைனா பட்டர், இது ரெண்டுத்தில் எதில் வேணாலுமே நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து வெஜ் க்ரீன் ரைஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் க்ரீன் லுக் கொடுக்கணுன்றதுக்காக. அண்ட் எனக்கு வந்து ரெட்டிஷ் லுக்கும் பிடிக்கும், அதனால் நான் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து நான் 1.5 அழாக்கு தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் அதிகமாக கூட விட்டுக்கலாம், பட் வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து 1.5 அழாக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அண்டு அரிசி பொறுத்துமே தண்ணி அளவு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தாலும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அந்த அரிசியை இதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இது வந்து ஒரு கொதி வரணும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மூடி விசில் போடணுமே, அப்போ தான் இதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் இந்த மாதிரி டேரெக்டாக அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடிட்டு விசில் போட்டுருவேன். ஸோ அது நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அதை விட இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கொதிச்சதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு விசில் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாவே தருது, டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு விசில் வந்தாலே போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 or 2 minutes, செகண்ட் விசில் வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா ரொம்ப தண்ணி இழுத்துரும், அதனால் செகண்ட் விசில் வர வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக அதே மாதிரி நல்லா வெந்திருக்கும் அண்ட் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். தண்ணி அளவுமே எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதே அளவு கூட விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் இதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்மளுடைய வெஜ் க்ரீன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கீயில் முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு ஆட் ஆன் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு எஸ்பெஷலி முந்திரி பருப்புலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த கீ லாஸ்ட்டாக விட்டதுனால அதனுடைய ஸ்மெல்லுமே இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலி நம்மளுடைய வெஜ் க்ரீன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அடுத்து என்ன ரெசிபி வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.